கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு டெஸ்டிமோனி, ஒரு கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை பற்றின ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். கடந்த சில நாட்களாகவே எனக்கு மிகுந்த மனக்குழப்பம், பயம், என்ன ரீசன்னு தெரியாது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நமக்கு அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, அது இப்படி, இது எப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்போ ரொம்ப அழுத்தமாக இருந்தது. ஏன் நம்ம இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் நம்ம இருக்கிறத குறித்தே நமக்கு ஒரு டவுட் வர்ற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன். அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர்னு ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தார். என்ன வசனம்னா, என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, ப்ரேயர் பண்ணணும். எந்த கடவுளோ கடவுளை தேடிகிட்டே இருக்கணும். அதாவது நமக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவளுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது எந்த விதத்தில் கடவுளுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசனங்களையே நினச்சி கொண்டு வசனங்களையே அதை வாசித்து அதை பற்றி நம்ம திங்க் பண்ணும்போது, நமக்கு தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் நம்ம மைண்டில் இருந்தால் கூட அதுக்கு பதில் சொல்கிற விதமாக அது அமையும். ஸோ அது ஒரு சாட்சி. எனக்கு அந்த அழுத்தத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடச்சிது. அது வசனத்தின் மூலமாக அது நடந்தது. 2வது நான் இன்னொரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பொண்ணு லாஸ்ட் இயர் 10th எக்ஸாம் எழுதுனா. அப்போது அவளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு நாள் திடீர்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. எக்ஸாமுக்கு குறித்த பயம் வந்துச்சு. அப்போ ரொம்ப அழுதுகிட்டே பயமாக இருக்குமான்னு சொல்லி அழுதுகிட்டே வா நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோன்ட்டு, பைபிளை எடு, பைபிளை உனக்கு கடவுள் வசனம் தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ பைபிளை எடுத்து வாசிக்கும்போது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன். வசனங்கள் தெரியும், அதனுடைய இருப்பிடங்கள் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பைபிளை எடுத்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும்போது கரெக்டாக சங்கீதம் 126 இருக்கக்கூடிய, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரித்த அருகளை அவன் சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான் அப்படின்ற வசனம் கடவுள் அன்னைக்கு தந்தார். மித்த டைமில் வாசிக்கும் போது தந்திருந்தால் அது வேறு மாதிரியான விஷயம். எந்த ஒரு காரியத்துக்காக கண்ணீரோடு விதைக்கும் போது, உண்மையிலே அந்த கண்ணீரோடு விதைக்கிற போது அந்த வசனம் வந்தது. அவன் கம்பீரத்தோடு அறுப்பான் அப்படின்னு கடவுள் சொன்னது ஒரு ஷியூரிட்டி. அவன் நல்ல மார்க் வாங்குவா, பயப்பட வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கடவுள் நிறைய வசனங்களை கொடுக்குறாரு. அது மூலமாக நமக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கிது. ஸோ நான் பெற்றுக்கொண்ட ஆறுதல்கள் இது உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது ஒருவராலே முடியும், ஜீவனுள்ள தேவனாலே மாத்திரம் இது முடியும். ஸோ ஜீசஸ் இஸ் அலைவ். தேங்க்யூ.